வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான முறையில் கோதுமை டம்ளர் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கேக்கும் கூட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. அதுக்கு அரை டம்ளர் சுகர், அரை டம்ளர்னாவே நமக்கு ஒரு டம்ளர் பவுட்ரு கிடைக்கும். அது கூட 2 ஏலக்காய், அது கூட பார்த்திங்கன்னா நம்ம எந்த டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச சுகர் பவுட்ரு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா ஒன்று பின்னா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரை பிஞ்ச் உப்பு, பேக்கிங் சோடா அரை பிஞ்ச் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் நமக்கு மேக்ஸிமம் 200 கிராம் தேவைப்படும். நம்ம கட்டி இல்லாமல் கலக்கணும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா பால் எச்சா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துகிட்ருக்கேன். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாகவே அவசரம் இல்லாமல் கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதான் கரெக்டான கண்டென்சி. இப்போ நான் கோதுமை மாவில் 3 டம்ளரில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நான் பவுடராகவே அப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் பட்டர் இருந்தால் கூட தடவிக்கலாம். இப்போ 3 டம்ளர்லேயும் பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் நான் ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளரில் மட்டும் கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ நான் இதை 10 நிமிஷம் குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் எடுத்து வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் வச்சிங்கனாவே சூப்பராக பேக் ஆகி வந்துடும். பாருங்கள், சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. நான் முன்னாடி வெடிச்சிருந்தாலே சூப்பராக இருக்குது, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கேக் எடுத்ததாங்க தெரிஞ்சுச்சு. ஒரு டம்ளர் கேக் பசங்களே சாப்பிட்டாங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னாங்க. இந்த கேக் உங்கள் ரெசிபி பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.